சார் இவருக்கு நீ ஒன்றும் லாபம் பெறான்ற ஒரு வசனத்தை சொன்னீங்கல்ல, இவருக்கு என்ன வகையில் லாபம் பெறும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்படி தான் எல்லாரும் நினைக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட வெறுப்பு வந்ததே இல்லையா? அது இல்லை, அது கிடைச்சது, இது கிடைச்சதுன்னு சொல்லி நாங்கள் வந்து கவலைப்படாமல் போதுமண்ட மனமே பொன் செய்ய மருந்த எங்களுக்கு கிடைச்சதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுவோமே. ஏன் என்ன சொல்கிறது, நீங்கள் அண்டைய வெள்ளையில் பார்த்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? 2 ஆம்பளை பிள்ளைக்கு சேகரிக்கும். ஆம்பளை பிள்ளைகளுக்கும் நீங்கள் சேகரிக்க நினைக்கிறீங்க? இல்லை நாங்கள் நெச்சு கொண்டு வந்தது நாங்கள் கொண்டே கொடுக்குற இந்த ஒரு காசு ஐயாவுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டாது. இருக்கும் தான், உண்மையாக இருக்கும், இல்லையாண்டு இல்லை. ஆனாலும் நீங்கள் இவ்வளோ ஒரு இதாக இருக்கிறீங்களேன்டாப்பா. இன்றைக்கு நான் கொண்டு வந்த அந்த காசை தாரேன், சரியோ? ஐயான்ற ஒரு கடைசி ஆசை என்று சொல்லி அவர் எங்கள்கிட்ட கேட்குற அமௌண்ட்டோட தன்னிட்ட கிடக்கிற அமௌண்ட்டை கூட சொல்கிறார். என்ன அப்போ ஐயா, இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ காலமாக எத்தனை மணிக்கு விளக்கிடுவீங்க இந்த இது பொறுக்குறக்கு? சில நேரத்தில் போட்டு நான் விளக்கிடுவேன். அதாவது 9-10 மணி வரைக்கும் ஜாமான் கொண்டு தான் வருவீங்க. அப்போ இங்கேருந்து போய் இங்கேருந்து வீட்டேருந்து விளக்கிடைக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் ஜாமான் இருக்கு உங்கள்கிட்ட. ஓமோ ஏன்னா அப்போ அதை கொண்டு எடுத்து ஒரு 10 மணி விளக்கிட்டீங்களா? அப்படியே விளக்கிட்டா எங்கே எதால் போகிறோம்? இப்படியே முச்சாந்தி பிள்ளையாருக்கு போய் அப்படியே கடற்கரை ஆளை சுற்றி வேலை எடுத்துகிற போய் தான் போகிறோம். வேலை எடுத்துகிற போய் அந்த ரோட்டால் வந்து இருதாள் அங்கே அந்த ஆமிக்காரோட அதுக்கிட்ட போய் ஏறி தான் வெள்ளையை போகிறது. அப்போ அப்படியே அந்த செட் ஃபுல்லாக தேடி தெரிஞ்சு பொறுக்குறது. ஆமாம். இப்போ அவியோட நான் நல்ல மாதிரி பழக்கம் வேண்டிய சின்ன ஒரு சோடா கிடான்னு தருவி நான் கடனை யாரோட இந்த வெள்ளைய கடைச்சி காமிக்கார். அவே அவன் நோமலாக ஐயா ஒரு நாளைக்கு எவ்வளோ விபிஎல் குறைஞ்சது 1000 ரூபாக்குலாம். 1000 ரூபாக்குலாம். நான் பெருசாக இந்த இவ்வளோ வரணும்னு நினச்சி ஒரு இல்லை, ஏதோ 500 ரூபா வந்தாலும் சொந்தமாக உழைக்க வேணும். வேறு செஞ்சு அடுத்த பேர் தடிச்சு தப்பிடாது. சரி, ஆக கூடினா விழாக்கு விற்றுருக்கீங்க. சில நேரங்களில் இந்த கொஞ்சம் பொறுமதியான செப்பெல்லாம் போட்டு ஒரு 5000 ரூபாய்க்கும் உழைச்சிருக்கோம். செப்பு கம்பி மற்றும்படி ஒரு 1000 ரூபா எதிர்பார்க்குறேன். நேற்று எங்களை விட்டு போனீங்க? நேற்று அந்த முதல் நாள் உங்கள்கிட்ட இருந்து கொண்டு வந்தார், பின்ன அடுத்த நாளும் பொறுக்கிண்டு வந்தேன். மற்ற அவையின் லேடு சைக்கிளை கிடந்தனா இல்லை கொஞ்சம் கடிக்கணும். உன்னோடைய 2000 ரூபா வந்து நேற்று. அப்போ முந்தாள் எங்களை விட்டு வந்தாலே போயிலையோ? அதுவாங்க கொண்டு அப்படி சைக்கிள் நேரம் போட்டு அங்கே விட்டுட்டு வந்தேன். எங்கே? இரும்பு தொழில் இல்லை, அதுவும் கிடக்கு அங்கே புத்தூரில். அங்கே விட்டு போட்டு அவையின் லேடு சைக்கிள் கொண்டு வாங்கிச்சு வந்தேன். பிறகு இரவு 10 மணிக்கு வந்தேன். திருப்பி இங்கே லேடி சைக்கிள் கட்டிக்கிட்டு வந்தேன். கட்டிட்டு போய் அதே இதையும் சேர்த்து விற்றீங்க நேற்று. விட்டு தான் 2000 வந்து ஓட கடவுள். எங்கள்கிட்ட விட்டு இதை கொண்டு போனே நியாயமான பெருமையான சாமானே. ஆனால் அங்கே நெருக்க பெருமையில்லாம் போயிட்டேன். உங்களுக்கு தான் இதான் இந்தியா கொடுக்குறோண்டா. அட இந்த தொழிலையும் இவ்வளோ தூரம் நீங்கள் நேசித்து செய்கிறீங்களே, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட வெறுப்பு வந்ததே இல்லையா? என்னடா கஷ்டப்பட்டு வேறு வேந்து உழைக்கிறீர்கள், ஒரு காலம் களவெடுக்கக்கூடாது, போயிடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். ஒரு கட்ட கையேந்த பிளான்டா என்று. சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். சரி, நாங்கள் வந்துட்டோம். இப்போ ஐயாவை நீங்கள் இப்படியே நாங்கள் விட்டால் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கத்தான் போறீர்கள், உங்களோட வேலையை செய்யத்தான் போறீர்கள். இருந்தாலும் நீங்கள் எங்களோட கண்ணில் பட்ட மாதிரிக்கு அதை விட உங்களை ஏற்கனவே ஒரு ஆள் ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவை எடுத்து போட்டு ஒரு உங்களை கஷ்டப்படுத்திட்டாரு, ஒரு சதம் கூட தராமல். அப்போ அப்படி செஞ்சபடியா அதால் நான் உங்களை தேடி வந்த காரணம் என்ன, அவர் விட்ட அந்த குறையை நான் வந்து உங்களுக்கு நிறைவேற்றணுமெண்டு. மற்ற இன்னும் உண்டையா உங்களுக்கு தெரியும் தானே, இன்றைக்கு இந்த காலம் பாருங்கோ, ஒரு கண்டறியாமல் ரோட்டெல்லாம் குப்பை பொறுக்கி விற்ற காசில் பாவம் பார்த்தொருத்தனுக்கு கொடுத்த அந்த 1 லட்சம் ரூபா உதவியே தர மறுத்தவன் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு உதவி தேவை என்று சொன்ன உடனே கனவேர் காசு அனுப்புவாங்க நினைக்கிறீங்களோ? அப்படியும் இல்லையா. சில பேர் தருவாங்க, சில பேர் தரமாட்டாங்க. சில பேர் பார்த்து நல்லதை சொல்லுவாங்க, சில பேர் பார்த்து விமர்சிப்பாங்க, விளங்குதோ? அப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் பண்ணும். அப்போ இப்போ கூட நாங்கள் வந்து உங்களோட கதைச்சி வீடியோ போடக்குள்ள அதை பார்த்துட்டு லட்சக்கணக்கில் தருவாங்கன்ட்டு இல்லையா. அவனவன் தன் சிந்தனை கட்டின மாதிரி மனசு கட்டின மாதிரி தான் தருவாங்க. ஆனால் தந்தா கட்டாயம் அது 1 ரூபா ஆண்டாலும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தருவேன், சரிதானே? நான் கடைசி வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் கொடுக்க சொல்கிற காசில் கை வைக்கவே மாட்டேன். அப்படி வச்சுருந்தா அன்றைக்கு அந்த இடத்துல நாங்கள் இருக்கலாம் ஐயா.
பலரும் நினைக்கக்கூட நாங்கள் அப்படி செய்வோம், நாங்கள் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டோம். சரியோ? அந்த வகையில் ஐயா உங்களை நாங்கள் சந்தித்ததுக்கு பிறகு, அதாவது முதல் நாள் வெள்ளை வழியில் சந்திச்சாண்டைக்கே நான் சும்மா வீடியோ எடுத்துட்டு வரைக்குள்ள நீங்கள் அம்பிட்டாங்க. ஓ, அப்போ அம்பிட்டாண்டைக்கே அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயா போகிறவங்க பாரு, உங்களுக்கு ஒரு 2-3 பேர் வந்துட்டு காசு அனுப்பினவங்க, ஒரு கொஞ்சம் அனுப்பினவங்க. இதை கொண்டே ஒருக்கா ஐயாவுக்கு கொடுத்து விடுங்கோ, எங்கட ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பாண்டு. சரிதானே? மற்றது இன்னும் ஒரு ஐயா, இன்னும் ஒரு அங்கிள் ஒரு ஆள் வந்து, அவர் வந்துட்டு சுவிஸில் இருக்கிறார், வந்து கடைசியாக அந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு காசு இருந்தான் அங்கிள். அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் போயிட்டு ஐயா இந்த நிலைமையை பாருங்கொண்டு, அவருக்கு எதுவும் ஒரு சின்ன எதுவும் தொழில் செய்கிற ஐடியா இருந்தால் அது நான் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன். அப்போ நான் வந்து ஐயா 6 இருந்தாலும் நான் அவருக்கும் நேர்மையாக இருக்கணும், உங்களுக்கும் நேர்மையாக இருக்கணும் இல்லோ. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் ஐயா அந்த வீட்டை போய் பார்த்து ஐயா அந்த நிலைமையை பார்த்து நான் ஒரு அப்டேட் போடுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்து அவருக்கு செய்ய விரும்பினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்கொண்டு. இப்போ நீங்கள் உங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறீங்களா ஐயா? அது வந்து பட்டாண்டைக்குள்ளேயும் கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ஒன்று வருமேண்ணே. வெறுமண்டைக்குள்ளே அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமோன்றதை நாங்கள் சொல்லிக்கொண்டு இல்லை, இருந்தாலும் கிடைக்கிறத நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கொள்வோம். ஏன்னா அது இல்லை அது கிடைச்சது இது கிடைச்சதுன்னு சொல்லி நாங்கள் வந்து கவலைப்படாமல் போதுமண்ட மனமே பொன் செய்ய மருந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏன்னா அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படாம. மற்ற நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, உங்கள் மகளுக்கு அடிச்சு கேளுங்க, ஒன்று சாப்பாடு தருவா கொண்டருவாவோ போயிட்டு வாங்கி. அப்படியோ? அப்படி இல்லை என்றால் என்ன, இப்போ நாங்கள் கடைக்கு போவோமா சாப்பிட? சரி வாரம் ஒரு நிமிஷமா. இந்த கேடரெல்லாம் வந்து அந்த தம்பாட்டி முருகன் கோயில் இருக்கு, அது ஏலத்தில் விற்க கெடுத்துனேன். எது இந்த கேடர் டேங்க் கேடர் அங்கே கிடக்குடா, அங்கே ஐலோட அந்த மின்சார சபை கேடர். ஓ, அது என்னத்துக்கு? அந்த டேங்கு ஸ்டாண்ட் பூட்டி இருந்தது, டேங்க் தனி டேங்க். ஓ, அதுக்கு பூட்டி இருந்தது. வேறு ஒரு ஆக்கள் ஏதோ ஒரு கட்சியில் உள்ள ஆக்கள் தனி டேங்காகவே கட்டி கொடுத்த உடனே இது ஏலத்தில் விற்றது. எவ்வளோ ஆகும் நீங்கள்? அப்போ 26,000 இது பண்ணாங்க. இப்போ எவ்வளோ அதை கொடுக்கலாம்? இப்போ கூட கொடுக்கலாம் ஐயா, நான் கொடுத்தால் இப்போ இந்த சான் வேண்டியில. அது என்னது உங்களுக்கு? இது இதுகள் போடலாம், செட்டு இருக்கலாம். செட்டு இருக்கலாம். ஓகே, எந்த காலமும் ஐயா ஒரு பொருளை அழிக்கலாம் ஐயா, திருப்பி சேர்க்கிறார். இன்றைக்கு இந்த தென்னியோட மெல்ல மெல்ல பண்ணா வச்சு நட்டவடையத்தான ஐயா, இன்றைக்கு எதுவும் அதால் ஒரு கொஞ்சம் வருது எனக்கு. தென்னையாலையுமே பெருமா வருது அவங்களுக்கு தேங்காய். பிள்ளைகள் கரைக்கி தேங்காய் வழியில் வந்துட்டு கரைக்கி சரியா? ஆமாம், நான் வெட்டி கொத்தி குப்பையில் தாக்குறது. அன்றைக்கு நாங்கள் ஐயாவுக்கு ஒரு 5,000 ரூபா காசு வந்து நாங்கள் அது வந்து ஐயாவை கண்டோடனே நான் தந்தது. சரியோ? திருப்பி நான் தந்தேன்னு சொல்லி காட்டினேக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது, அதாவது இன்னொரு ஆள் சொல்லி உங்களுக்கு குடண்டு இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் 1000 ரூபாய்க்கு அந்த பொருளை கொண்டு போகும்போது என்னால் முடிஞ்ச நான் தந்தது உங்களுக்கு என்னென்ன எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைன்றதை காட்டுறோம்ன்றக்காண்டி. அதே சமயம் நான் சொன்ன வசனம் என்ன, அந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் நான் உங்களை தேடி வருவேன்னு சொன்னாலும் இல்லையோ, அதே மாதிரி நான் உங்களை தேடி வந்திருக்கேன். சரி தானே? இன்னொரு ஆள் இந்த சாரியோடி அதுக்குள்ள ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறோன்னு இந்த பொறுக்கிற சாமான கழட்டி வச்சுட்டு 5,000 ரூபா நான் கழட்டி வைக்கிறார். பொறுக்கி இவ்வளோ சாப்பாடு பொறுக்கி போட்டு 5,000 ரூபா காய கண்டோன்னு அதை கழட்டி இருக்கக்கூடாது. என்ன 5,000 ரூபா காசு எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு இதை கழட்டி வைக்க போய் நாளைக்கு கொண்டு போங்க. நான் அப்படி செய்யல என்றால் அங்கே போன் இறஞ்சு தான் வீடியோ எடுக்க முடியும். அப்படின்னா இதை கலட்டி எங்கே உங்களுக்கு எங்கே பஜ்ஜி போட்டு நாளைக்கு கொண்டு வாங்க. உங்களை எடுக்க போகிறேன் வீடியோ? என்னென்ன எடுக்க போகிறேன்? இந்த நான் இந்த சாமான்களெல்லாம் கட்டி கொண்டு வந்தேன். அதான் வீடியோ எடுக்க போகிறேன். 5,000 ரூபா எல்லாம் கழட்டி வச்சுக்கோங்க, நாளைக்கு அதை கொண்டு போண்டு. எங்கே வைக்கிறாங்க கழட்டி? அங்கே இங்கே 10 வச்சுட்டு நாளைக்கு எடுங்கோண்டு. ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுக்கி போட்டு அது அங்கே இங்கே வைக்கிறாரு. நீங்கள் இப்படி வச்சு எடுக்க இல்லாடி இது அந்த பெயிண்ட் அவன் எடுத்து போட்ட பிறகு இவர் பார்த்தார் பெயிண்ட் எடுக்க தனக்கு பெருசாக லாபம் பெறாண்டு எடுக்க நடந்தது. இந்த ஊராங்கிட்ட சாரி அடிக்க ஒரு முடியும் தெரியுமா? இல்லை ஆனால் பிறகு இப்போ நீங்கள் ஒரு வசனம் சொன்னீங்கல் தானே, முதல் அவர் எடுத்து போட்ட பிறகு இவர் பார்த்தா இவருக்கு லாபம் பெறாண்டு ஒரு வசனம் சொன்னீங்க. என்ன லாபத்தை நீங்கள் சொல்கிறீங்க? இந்த
அந்த முதல் வீடியோ எடுத்து அங்கே மெட்டால் போட்டுட்டான் ஓ அப்போ சனக்கு பெருசாக இந்த இதண்டிலாண்டு இன்னும் ஒரு ஆள் வராமல் ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்காங்க இல்லை நான் கேட்குறேன் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா முதல் ஒரு ஆள் போட்டுட்டாருன்றபடியால் இவர் வந்து பார்த்தார் இவருக்கு நீ ஒன்றும் லாபம் பெறான்ற ஒரு வசனத்தை சொன்னீங்களோ இவருக்கு என்ன வகையில் லாபம் பெறும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சில இந்த உதவி செய்கிற ஓப்பனாக சொல்லுங்க எது வேணாம் பரவாயில்ல நான் உங்களோட பிள்ளைக்கு சமம் தானே நீங்கள் வடிவா உங்களோட மனசில் உள்ளதை நீங்கள் வடிவா ஒரு ஆள் வராமட்டு ஃபோன் எடுக்க உங்களோட மனசில் ஆள் அப்போ இன்னொரு இதெல்லாம் நான் எடுக்காம விட்டுருக்கு முதல்ல அந்த ஆள் எடுக்காம இருந்தால் வந்து எடுத்துருப்பாரு எடுத்த உடனே எடுக்காமட்டு அவர் எடுத்தோடனே இவர் எடுக்காம அப்போ அவர் முதல் எடுத்தவர் உங்கள்கிட்ட வந்தவரோ அவரும் வேற இல்லை அவர்கிட்ட நம்பர் இருக்கா உங்கள்கிட்ட நம்பர் இல்லையா அவர்கிட்ட நம்பரும் இல்லை அது உங்களோட அக்காண்ட பிள்ளை அவர் என்ன சொல்லி உங்களை வீடியோ எடுத்தவர் யாரும் உதவி செய்தால் உங்களை செய்வோம் என்ன சொல்கிறது மற்றது இப்போ நீங்கள் இப்போ சரி அப்போ இப்போ ஒரு விஷயத்தை கேட்குறேன் ஐயா சரி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் வந்து அன்றைக்கு வெள்ளையில் உங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போய்க்குள்ளே அதில் ஒரு சின்ன துண்டாக நீங்கள் வந்தீங்க வீடியோவில் அதே மாதிரி இப்போ நேற்று வீட்டை வந்த இடத்துலையும் அதில் எடுக்கக்குள்ளே நின்றீங்க அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் உங்களை வீடு தேடி வந்து எடுக்கிறோம் சரியோ அப்போ இந்த வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு நாங்கள் சனமனப்புற காசை கொண்டு வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம் சரி தானே எங்களுக்கு என்ன லாபம் நினைக்கிறீங்க இந்த வீடியோ எடுக்கிறதால ஓப்பனாக சொல்லுங்கள் நீங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அனுப்புறவங்க உங்களுக்கு கொஞ்சம் செய்யணும் நாங்கள் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களே இல்லை அப்படி தான் எல்லாரும் நினைக்கிறது ஏனென்றால் ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு லாபம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க தானே சரி இப்படி நீங்கள் சொன்ன விஷயத்துக்குள்ளாலே வாரேன் இப்போ ஒரு ஆள் வந்து சொல்லுது உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா காசை அனுப்பி போட்டு அந்த ஐயாட்ட கொண்டு இதை கொடுங்கோண்டு சரி தானே அப்போ நான் என்ன செய்யலாம் 30,000 ரூபா அனுப்பி போட்டு உங்கள்கிட்ட கொண்டே கொடுக்க சொல்கிறேன் நான் என்ன செய்யலாம் எனக்கு ஒரு வாரம் இல்லையா அதில் நிறைய இந்த சர்ப்ரைஸ் செய்கிறதுலாம் கொஞ்சம் காசாக்கள் கொடுக்கணும் நாங்கள் மகளாக்கள் ஐயா சர்ப்ரைஸ் செய்யக்குள்ளே வந்து அவை வந்து சர்ப்ரைஸ் செய்ய போகக்குள்ளேயே சொல்லுவினோம் நாங்கள் இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு போகிறோம்னா எங்களுக்கு இவ்வளோ சார்ஜ்ன்னு சொல்லுவினோம் அப்போ சார்ஜ்ன்னு சொல்லேக்குள்ள அவங்க பார்ப்பாங்க முதல் ஒரு ஆகோட கழிச்சிருப்பாங்க சர்ப்ரைஸுக்கு அவங்கள ஒரு 20,000 கேட்டிருந்தா இவங்க ஒரு 12,000 கேட்குறாங்கண்டா அவங்க பார்ப்பாங்க அடே அவன் 20 கேட்டவன் 12 கேட்குறான்டே சரி ஒரு 2,000 நாங்கள் கூட கொடுப்போம் என்றால் 20க்கு போய் நாங்கள் மாட்டேலே என்று அந்த மாதிரிக்கு நீங்கள் சொல்கிற மாதிரிக்கும் இருக்கலாம் அதாவது நாங்கள் இப்படி தேடி உதவிகள் செய்யும் போது 100ல் ஒரு ஆள் 2 பேர் வந்து எங்களுக்கும் ஒரு சில ஒரு 1000மோ 2,000மோ கூடங்களே தரையிலும் ஐயா இல்லைன்னு இல்லை ஆனால் 100 விதம் எல்லாரும் தருவாங்கன்னு இல்லை அதே நேரம் தராட்டிலும் நாங்கள் அதில் எடுக்கவும் மாட்டோம் ஐயா உதாரணமாக நீங்கள் சொன்ன விஷயத்துக்குள்ளாலே வந்து உங்களுக்கு அதாவது முழுமையான ஒரு புரிந்துணர்வு கொண்டு உங்களுக்கு வேணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே எங்களுக்கும் அந்த உங்களுக்கு அனுப்புகிறாங்க எங்களுக்கும் தருவினவண்டா இப்போ நான் வந்து ஒரு கதைக்கையா நோமலாக இப்போ ஒரு அவரேஜாக சாதாரணமான ஒரு நிலைமையில இருந்து கொண்டு நான் இந்த ஒரு விஷயத்தை அதாவது நான் சைக்கிளில் தான் ஓடி திரிஞ்சு எல்லாடவும் எல்லாரையும் தேடி இந்த உதவியை செய்கிறேன்டா சனம் பார்க்கும் அடே அந்த பொடியும் பாவமேடாப்பா இவ்வளோ தூரம் இந்த சைக்கிளில் திரிஞ்சு வெயில் மழை பாராமல் செய்தேன்டா ஐயாவுக்கு ஒரு 30 அனுப்பிக்க தம்பிக்கும் ஒரு 5 அனுப்புவோன்னு யோசிக்கும் ஏனென்றால் அவன் அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறான் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு எங்களோட வீடு எங்கே கிடக்கு பருத்துறை அந்த மெத்தக்கடை சந்தியில் நடக்குது அந்த பெரிய வீட்டை நாங்கள் கட்டுறோம் அது எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு பார்த்து எங்களுக்கு யாராவது செய்வாங்களோ நீங்கள் சொல்லுங்களேன் செய்வாங்களோ இப்போ நீங்கள் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பைக்கை காட்டிட்டோமில்லோ அப்போ நேற்றையான் வீடியோ பார்த்துட்டு இந்த ஐயாவுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சவங்க அப்புறம் என்ன பைக் எல்லாம் நிற்கிது அப்புறம் என்ன ஓகே அதை விற்றாலே அவர் அவனை செஞ்சு கொள்ளலாம் தான் கொஞ்சம் வித்ட்ரா ஆகி போயிடுவாங்க அப்போ அப்படி இருக்கக்குள்ள அந்த பெரிய வீட்டை கட்டுறதே நான் வீடியோவில் காட்டக்குள்ள எனக்காரும் பாவம் பார்த்து தருவான்னு நினைக்கிறீங்களா செய்ய மாட்டாங்க அப்படி செய்யாடல நாங்கள் கவலைப்படுவோம் நினைக்கிறீங்களோ கவலைப்பட தேவையில்லை ஏனண்டா நாங்கள் எங்களோட மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாத செயலை நாங்கள் செய்கிறோம் மற்றதையா நாங்கள் செய்கிற இந்த வீடியோவால் சரிதானே இந்த வீடியோவால் எங்களுக்கு ஒரு வருமானம் பெறும் வீடியோவால் எங்களுக்கு ஒரு வருமானம் பெறும் ஆனால் சனமனுப்புற காசை நாங்கள் உங்களுக்கு தருவோம் அதில் வந்துட்டு கை வைக்கக்கூடாது சில பேர் என்ன செய்கிறேன்டா வீடியோவால் வர காசை தாங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சனமனுப்புறதையும் துப்புரவாக கொடுக்காத ஆக்கள் இருக்குது அரைவாசி எடுத்து போட்டு கொடுக்குற ஆக்கள் இருக்குது அப்படி இல்லாமல் இருக்கிறாங்க அது கூடாதையா இப்போ நான் செய்கிற வேலைக்கு எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது இல்லோ அப்படியே உங்களுக்கு தரதில் நான் கை வைப்பான் அப்படி செய்யக்கூடாது சரி இப்போ உதாரணம் உங்களுக்கு
கண்பார் ஒன்று தான் தெரியா மற்ற தெரியும் தானே உதாரணமாக பேங்கோ இதில் ஒரு அக்காவோ அம்மாவோ இங்கே பேங்கோ இந்த அக்கா வந்து உங்களோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு எழுதியிருந்தா இங்கே அவள் அந்த டிஸப்பியரிங் மோட் போட்டோடியாக வந்துட்டு இங்கே இன்றைய வீடியோவில் வந்த அது வேறு அவன் அந்த ஐயா உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு போட்டிருந்தவா அந்த மெசேஜ் வந்து அந்த மெசேஜ் டிஸப்பியரிங் மோடில் நிற்கிறதே அழிஞ்சிது சரியோ அப்போ நான் சரி என்று சொல்லி போட்டு சொன்னேன் சரி நீங்கள் ஐயாக்கா அனுப்புகிறத அனுப்பிவிடுங்க இங்கே பாங்கோ இன்றைக்கு போட்டிக்கு அனுப்பிக்கிறேன் நான் அனுப்பிய மெசேஜ் அழிந்து விட்டது 5/17/26 போட்ட வீடியோவில் பேசிய ஐயாவுக்கு கொடுப்பதற்கு அனுப்பிய பணம் மன்னிக்க வேண்டும் மெசேஜ் 24 ஹவர்ஸில் அழிந்து விட்டதுன்னு அவையை போட்டிருக்கான் அப்போ அவள் அன்றைக்கு கூட அந்த அதாவது இப்போ 17ஆம் தேதி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு போட்ட காசை இப்போ இதில் எவ்வளவு நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ போட்டிக்க இந்த எனக்கு ரிசிப்ட் அனுப்பிக்க பாருங்க எவ்வளோ 25,000 20,000 போட்டிக்கா சரியா இப்போ 20,000 போட்டேன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நான் உங்களுக்கு இதில் ஒரு 15,000 10,000 தானே தரலாம் ஏனென்றால் நான் எனக்கு அவள் அனுப்புகிறான்னு சொன்னால் நான் அப்படித்தானே தரலாம் ஆனால் நான் அப்படி தர மாட்டேன் ஐயா அவள் வந்து 25 அனுப்பிட்டு உங்களுக்கு 25 கொடுக்க சொல்கிறாவோ நான் 25 தருவேன் சில வளைவா 25 அனுப்பி போட்டு சொல்லுவா ஐயாவுக்கு ஒரு 15 கொடுங்க அங்கே அந்த பிள்ளைக்கு ஒரு 10 கொடுங்கண்டா அப்படி சொன்னால் நான் உங்களுக்கு 15 தான் தரலாம் ஆனால் அவள் சொன்ன விஷயம் உங்களுக்கு 25 கொடுக்க சொல்லி அப்போ நான் உங்களுக்கு அந்த 25 தந்து தான் ஆகணும் சரிதானே அதே மாதிரி இன்னும் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து சரிதானே அவள் வந்து பேர் ஒன்றும் சொல்ல வேணான்னு சொன்னுவா அவள் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறா அப்போ அவள் வந்து காசு அனுப்பி போட்டு சொன்னா வந்துட்டு தான் அனுப்பின காசையும் கொண்டே அதில் அந்த ஹெட்செட்டு கிடக்கூடிய விலங்கா அணைக்கிறவங்களுக்கு அவள் போட்டிருக்கா நான் எவ்வளவு அம்மா போட்டேனீங்களான்னு சொல்ல அவள் போட்டிருக்கா ஓம் நான் 25,000 தான் போட்டேன் நான் நீங்கள் பாருங்க இது வேறு ஒரு அம்மா ஒரு சரியோ அவவும் வந்து அன்றைக்கு அந்த வீடியோ பார்த்து போட்டு சொன்ன விஷயம் அந்த ஐயாவுக்கு நானும் ஒரு கொஞ்சம் காசு அனுப்புறேன்னு சொல்லி போட்டு அவவும் ஒரு 25,000 ரூபா அனுப்பி விட்டுவா சரியோ அப்போ உங்களுக்கு இப்போ அந்த கனடாவில் இருக்கிற அந்த அம்மாவோட 25,000 மற்ற இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அம்மாவோட 25,000 சரியா பார் அப்போ அந்த காயத்ரி அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 407 அதே மாதிரி இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 669 இந்த ஃபோன் நம்பரையும் சொல்லுங்க அப்போ நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க ஃப்ரான்ஸில் இருக்கிற அம்மான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி போட்டு 25,000 ரூபா காசு தரேன் ஃப்ரான்ஸ்லேருந்து 4-5 அம்மா அனுப்பியிருந்தா நான் அந்த 5 பேர்ட்ட காசு உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட காசை தந்துட்டு நான் 4 பேர்ட்ட காசு எடுக்கலாம் தானே அதுக்காண்டி தான் நான் அந்த ஃபோன் நம்பர் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் பார்க்குற ஆளுக்கு தெரியணும் இது எந்த காசு தானண்டு விளங்குதா உங்களுக்கு நான் சொல்கிற விளங்கு தெரியல வந்து உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களோட கன்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்டா என்ன சொல்கிறேன் நீங்கள் அண்டைய வெள்ளையில் பார்த்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா வெள்ளையில் பார்த்த உடனே பேசுறீங்களா இல்லையா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் போங்க உண்டு இப்போ யோசிக்கிறீங்களா நாங்கள் ஓகேன்னு யோசிக்கிறீங்களா இல்லாட்டி நாங்களும் கல்லறண்டு யோசிக்கிறோம் ஓகே இல்லை இவ்வளோ தூரம் அவசரத்தில் அதானே இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு இருந்து விளங்கப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யணுமென்ற அவசியம் இல்லை இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது நாளைக்கு பார்க்குறவங்களும் தவறாக நினைச்சிடக்கூடாதே என்று சொல்லி ஏன்னா அதுக்காண்டி தான் அவங்களை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தம்பி கேட்ட அனுப்பியிருக்கியோ அதே மாதிரி இப்போ அங்கே அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு அனுப்பினியோ எனக்கு அந்த வீடியோ பார்த்து போட்டு இப்போ எனக்கு இப்போ அனுப்பின மாதிரி இவன் தம்பிக்கும் வந்து யார் ஒரு ஆள் காசு கொடுக்க சொல்லி அனுப்புறது எங்கள் பட்ஜெட் எனக்கு சேர்த்து வாங்கணும் தம்பி அது சரி ஐயா கொஞ்சம் பொறுங்க வரேன் இங்கே பாருங்க இதில் அமெரிக்காவிலேருந்து சைக்கிள் ஓடிடா அமெரிக்காவிலேருந்து ஒரு பிள்ளை உண்டு தம்பிக்கு வந்து சொல்லியிருக்கிறா வந்து இந்த என்ன இந்த ஐயாவுக்கு வந்துட்டு காசு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி சின்ன பிள்ளை அப்படியா இந்த பைக்கை இருந்தாலும் கொடுத்துட்டு ஒன்றரை அக்கௌண்ட் எடுத்தாங்க ஒரு நிமிஷம் சரியா ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் போயா ஐயா பார்த்துட்டு ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்று சொல்லி போட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எவ்வளோ அனுப்பி அப்போ அந்த பிள்ளை அமெரிக்காவிலேருந்து ஒரு 10,000 அனுப்பியிருக்குது
பிள்ளையோட வாட்ஸ்அப் நம்பர் கடைசி வந்து 736. சரி ஏன் நான் நம்பர் சொல்கிறேன் அவட தான் காட்டுறக்கானி. அப்போ உங்களுக்கு 2 25,000 ஒரு 10,000, அப்போ 60 50 10 60. சரியோ? பாரு அதே மாதிரி இன்னும் ஒரு அண்ணா ஒரு ஆள் அனுப்பினார். சரியோ? அவர் வந்து சொன்னவர் வந்து என்னென்ன தான் இவ்வளோ கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்ன விஷயம் சரி நான் கொடுத்து விட்றேன் நீங்கள் போட்டு விடுங்கன்னு சொல்லி. சரியா? ஓ அப்போ அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து அவர் அனுப்பினது பார். ஓ அவர் சொன்ன விஷயம் வந்து சரி ஐயாவுக்கு ஒரு 30,000 ரூபாவை நீங்கள் என் சார்பாக கொடுத்துருவோம் கிருஷ்ணாண்டு. அவரோட நாங்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறது கூட பிறந்த சௌரங்கள் மாதிரி தான் பழகிறோம். சரிதானே? அப்போ அவர் சொன்ன விஷயம் இந்த இங்கே பேங்க லலிகை பேங்கோ கிவ் 30,000 என்று சொல்லி அதில் வந்து அது பவுண்ட்ஸ் அடையாளம் போட்டிருக்கு. ஆனால் ருப்பீஸ் அது மாறி போட்டிருக்கு. கொஞ்சம் 30,000 கொடுக்க சொல்லி எழுதியிருக்கு. சரியா? சரி சரி சரி. அப்போ உங்களுக்கு 2 25,000 ஒரு 10,000 60 30 90 என்ன வேறு யாரும் வேறு ஒரு கதைக்கே இல்லையா? இந்த ஒரு 4 பேர்ட்ட காசும் தான் எனக்கு வந்தது. சரிதானே? வந்தேக்குள்ளே அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்தேன். நான் மற்றது உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குதோ? பேங்கில் வச்சுக்கிறோம் ஒரு 4 லட்சம் கூட பேங்கில் வச்சுக்கிறீங்க. அக்கௌண்ட் நம்பர் இருக்குது தானே? இப்போ அப்போ அந்த அக்கௌண்ட் நம்பரை தாங்கோ. ஏண்டா இனி யாரும் உங்களுக்கு காசு போட போகிறோன்னு சொன்னால் அதை நான் உங்களுக்கே போட சொல்லுவேன். இல்லை நீங்கள் எழுது போடுதாங்க. இல்லை நான் எடுத்தாலும் நான் கொண்டு வந்து தருவேன் ஐயா. ஆனால் எனக்கு வந்து உங்களுக்கு வாரதை விட உங்களுக்கே வந்தால் நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுவேன் ஐயா உங்களுக்கு ஒரு 50,000 வந்ததோ இன்றைக்கு என்ன நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா சரி. எனக்கு இது பாரோட சேகரிச்சு எனக்கு ஒரு வாகனம் ஒன்று எடுக்கணும். ஐயோ அது நீங்கள் சொல்கிறேங்க விளங்குது. ஒரு கதைக்கு வாகனத்துக்குரிய காசு வேறாட்டி உங்களை ஏமாத்தினவன் மாதிரி போடுவேன் இல்லை ஐயா. நான் மோட்டர் பைக் எங்க கொடுத்துட்டு எடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லை ஐயா. இப்போ என்னென்றால் அப்போ நாங்கள் இந்த வீடியோவை போட்டு அதில் யாரும் கதைச்சி ஒரு நம்பிக்கை வந்தால் தான் நாங்கள் அதுக்குள்ளே இறங்கலாம். இப்போ ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா வச்சுக்கொண்டு நாங்கள் இறங்கலாது. அதோட பேங்க் நீங்கள் எப்படி கொத்து ஆளாக்கி 4 லட்சம் ரூபா கிடக்குது அந்த பேங்க்லேன்னு சொல்கிறீங்களே நேர்மையாக உள்ளதான் சொல்லுவானு அந்த புத்தகம் கிடக்குது. அப்போ பாருங்க இப்படி யாரும் சொல்லுவாங்களா? எதையும் உள்ள படி சொல்ல வேணும். இப்போ உங்களை மாதிரி வேறு யாருமென்னு சொன்னால் உருட்டு பிரெட்டாக இருக்கக்கூடாது ஐயா. உங்களை மாதிரி வேறு யாருமெண்டா வீட்டுக்குள்ளே உள்ள விட்டுருக்க மாட்டாங்கன்னா பைக்கை கண்டுமெண்டு பைக்கை கண்டாங்கன்னா உதவி செய்ய விட்டுருவாண்டு. அதே மாதிரி வெளியில் கரையை தந்து விட்டு இதை மட்டும் காட்டி கதைச்சிருப்பாங்க. இப்போ பிள்ளைன்னு சொன்னோடது ஐயா அப்பா உள்ளதான் சொல்லுங்க அவர் சில செய்யுது அது தானே. எனக்கும் உண்மை சொன்னால் அவ்வளோ தூரம் பிடிக்கும் ஐயா. சரிதானே? உயிர் அளவுக்கு பிடிக்கும். ஆனால் சின்ன வீடியோ பார்க்குறேன் நான். இப்போ இந்த ஃபோன் இல்லை பாவிக்கிறேன் இல்லை ஃபோன் இந்த பிள்ளை பழுதாக்கின அப்புறம் பிள்ளைகிட்டே கொடுத்துட்டேன். இந்த மெக்கடிக்கடி தான் இப்போ என்னென்னா உள்ளதை சொன்னாலையா நாங்கள் உயிரை கொடுக்குற அளவுக்கு எதுவும் செய்வோம். ஆனால் சின்ன ஒரு பொய் சொன்னாலும் பெரிய உதவி வந்தால் நான் கொடுக்கவே மாட்டேன். அதை நிப்பாட்டியே போயிட்டு. சரியா? ஐயா 87ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தால் கண் பாதிக்கப்பட்டது. ஏதோ இன்றைக்கும் ஏதோ இந்த 10:30 11 மணிக்கும் பாரோம் சாமத்தில் பாரோம் ஏதோ ஆண்டவன் இதுதான். அப்போ உங்களோட பேங்கில் 4 லட்சம் ரூபா காசு இருக்க உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஓ பிள்ளைகளுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு உங்கள் நான் இதுலேருந்து விலை காசு எல்லாருக்கும் கொடுத்துனான் தூக்கி பிள்ளைகளுக்கு தான். அவாக்கும் கொடுத்தாச்சு அவாக்கும் கொடுத்தாச்சு. அவா கொண்டுக்கு 3 வாங்கணும்னுன்ற பெரிய ஆடுகள் பெரிய பெரிய செவிய ஆடுகள் நான் கொடுத்தேன். இந்த வாக்கும் இப்போ எடுத்து ஒரு புது மோட்டர் பைக் கூட பேச்சு ஓடினோம் 8 லட்சம் கொடுத்து கொடுத்தது. 8 லட்சம் ரூபாய்க்கு 840 எடுத்து கொடுத்தீங்க நீங்கள் உங்களோட சொந்த காசு? ஓ 6 பேர் ஆகி என்ன ஒரு அமௌண்ட்டாக தந்தவங்கள? ஓமம் எவ்வளோ தந்தவங்க? 35 தந்தவங்க தந்து தானே 10 கடை ஓட்டு அழிச்சிடேன். உங்களோட ரிட்டையர் ஆகிற வயசு இல்லையே உங்களுக்கு? எங்களுக்கு ஐயா இன்னும் 5 வயதையும் வேலை செய்யலாம். நான் என்னென்றால் இப்போ இவ்வியல் எல்லாம் இந்த தலையை குதிக்கணும் மகன் ரெண்டு ஆளை அந்த மணலில் செய்யலாம் வேலை செய்யலாம். அப்போ நீங்கள் முடிச்சு போட்டீங்க வேலை? ஓ 55 நின்று எழுதி கொடுத்துட்டேன். எவ்வளோ சம்பளம் தந்தவங்க? அப்போ 60 கிட்ட வந்த சம்பளம். இப்போ 80,000 சம்பளம். ஆனால் என்னென்றால் ஐயா மணலில் சீரியலாக வேலை செய்யலாம். அப்போ தாரத்துக்கு இருக்க மோட்டர் அடிச்சு போட்டு போட்டான். அப்போ உங்களோட ETF EPF அமௌண்ட் அந்த அதுகளா வந்து 35 லட்சம் அதில் பிள்ளைகள் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டேன். இனி இந்த பிள்ளைகளுக்கு 2 ஆம்பளை பிள்ளைக்கு எதுவும் சேகரிக்கணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கும் நீங்கள் சேகரிக்க நினைக்கிறீங்க. அப்போ இந்த பைக்கெல்லாம் அதுக்கு முன்னமே எடுத்தாச்சு. இப்போ இந்த காசு வந்த அப்புறம் எடுத்தேன். இந்த காசு தான் இந்த பைக்கு எடுத்ததா? இது எப்போ வந்தது காசு? இது வந்து இப்போ ஒரு பெரியமா அது வந்து 1 வருஷமா? இப்போ நாங்கள் வரைக்கும் இணைச்சி கொண்டு வந்தது நாங்கள் அந்த பைக் முதல்ல எடுத்து வச்சுருந்தேன். அது ஆர்டியில் வேலை செய்ய வச்சுருந்தேன். அந்த ஷாப்பு முழுக்க நிற்குது. இல்லை நாங்கள் நெச்சு கொண்டு வந்தது நாங்கள் கொண்டே கொடுக்குற இந்த ஒரு காசு ஐயாவுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டாது. இருக்கும் தான் உண்மையாக இருக்கும் இல்லையாண்டு இல்லை.
ஆனாலும் நீங்கள் இவ்வளோ ஒரு இதாக இருக்கிறீங்களே என்னடாப்பா எல்லாம் இந்த முயற்சி தானே ஐயா, சும்மா இருந்தால் வராது. இந்த 35 லட்சம் வந்துட்டு போட்டு சாப்பிட்டு நடந்தால் அது ஒரு வரியத்தில் கிளியராக ஒரு வரியத்தில் காணாது. பொம்பளை பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆம்பளை பிள்ளைகளுக்கும் வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஐயா கொஞ்சம் அவைகளுக்கும் கஷ்டத்தை காட்டுங்க, கொஞ்சம் அவைக்கும் கஷ்டத்தை காட்டுங்க. நீங்கள் இப்படி எல்லா இடமும் திரிஞ்சு குப்பையெல்லாம் பொறுக்கி அந்த ஒரு கஷ்டப்பட்ட மூத்தவாண்ட பிள்ளை படிக்குது, டியூஷன் பீசன்ட்டு பிள்ளை அனுப்பி விடுவாளா, தாத்தால வாங்கிட்டு வாங்கிட்டு என்ன ஏதோ ஓடுறதுல வச்சு கொடுக்குறது. 3 நேரம் சாப்பிட்ற இடத்துல 2 நேரம் சாப்பிட்டு 1 நேரம் சாப்பிடாம வச்சு. சரி, அந்த 4 லட்சம் ரூபா கொண்டு பேங்க்கில் போட்டது அந்த காசு இந்த மிச்சமே போட்டு அது என்ன சும்மா இப்போ போட்டிருக்கீங்க? ஆமாம். அப்போ இப்போ நாங்கள் தர காசை கொண்டு என்னென்று போட போகிறீங்க? அதோடான்னு போடணும். அதோட போடுங்க. எங்கள் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துருந்தீங்களே, எடுத்து நாங்கள் இருக்கா? நல்ல ஒரு ஆளாக்குறாப்ப என்ன உண்மையாக இப்படியா நாங்கள் தான் உதவி செய்வோம் தெரியுமா? கரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னு சொல்ல வேண்டியானே. அக்கௌண்ட் சொல்ல வேண்டியா? 4 லட்சம் ரூபா இருக்குன்னு சொல்லுவான் கடவுள். அந்த பைக்குக்கு 12 லட்சம் எனக்கு தெரியாவில, எனக்கு தெரியும் பெருமதிண்டு. ஆனால் அந்த அவ்வளோத்துக்கு பெருமதியாடப்பா. 6 லட்சம் 5 லட்சம் நிச்சயம். எனக்கு ஒரு 10-12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாகனம் உண்டு, நான் தாரம் சேர்த்து வச்சுடுத்தாங்க. சரி, நீங்கள் என்ன செய்யுங்க, முடி வளங்கள் அப்படி இப்படின்னு நம்புறோம். இன்ஜின் வளம் நீட்டாக இருந்தால் சரியா? நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, நீங்கள் உங்களோட கடைசி ஆசை அது. நீங்கள் உங்களோட கடைசி ஆசையே சரி நாங்கள் நிறைவேற்றுவோம், பிரச்சனை இல்லை. பொய் களவு கொண்டாம் நாங்கள் ஒரு முயற்சியாக போடுவோம் ஐயா, சரியா? எனக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தாங்கோ. நான் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டோ எடுக்கிறதால அதில் இருக்கிற காசு ஒன்றே நாங்கள் எடுக்கிறாது. அப்படி செய்கிற அனுமதி எங்களுக்கு. நீங்கள் ஒரு அறிவுள்ளால் தானே. ஒரு சிலர் செய்த இதால் உங்களை பேய்படும். உங்களை என்ன செய்ய தெரியாது, என்னால் வீடியோ பார்க்க திடீரெண்டு காணக்கு புரியல எனக்கு. இலங்கை வங்கியோ? ஆமாம். பொருங்க வார். இது வந்து எப்போ நீங்கள் சரி, நீங்கள் காசு போட்டோட ஒரு 12,000 ரூபா எடுத்துருக்கீங்க இல்லைண்ணா? எப்போ எடுத்துருக்கீங்க? இப்போ கிட்டடியில் எடுத்துக்கீங்க. எப்போ கிட்டடியிலண்டா முன்னா எடுத்துருக்கீங்க? ஏன் 6 மணிக்கு அப்படி ஒரு அந்தரம் ஆபதம் கஷ்டம் பண்ணினா எடுத்து கொடுப்பேன். பெயிண்ட் அந்த தந்துட்டு தந்துட்டேன். இப்போ 20 நினைக்கிறோம். அந்த புதுக்குடி பழிச்சுனா கஷ்டம். திடீரெண்டு ஐயா நான் கொண்ட காய் கூட கரைச்சி நீங்கள் போட்டு விடுங்க, வாங்க விலை நான் தருப்பேன் காய்னாங்க விடுற போன காய் வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க பேங்குக்கு போய்? எடுத்து கொடுத்தா நான் தந்துட்டு இன்னும் போட இல்லை அந்த காய். இப்போங்க அந்த காசு வச்சுக்கிறேன் உங்களை கூட காய்ங்க. சரி சரியா. மற்றதான உதவியலும் வந்து பார்த்து செய்யுங்க. சில பேர் செய்யுங்க தர மாட்டாங்களையா. சரி, அப்போ நான் கூட இந்த அக்கௌண்ட் நம்பரை ஃபோட்டோ எடுக்கிறேன். யாரும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறோன்னு சொன்னால் நாங்கள் இந்த நம்பரை அனுப்பி விடுவேன், சரியோ? அனுப்பி போட்டு நான் சொல்லுவேன் இதுக்கு போட்டுட்டு எனக்கு என்ன இதுக்கு போட்டுட்டு எனக்கு சொல்லுங்க உண்டு, சரியோ? மற்ற என்னண்டா இப்போ இதில் உங்கள்கிட்ட 4 லட்சம் கிடக்குத்தானே, நாங்கள் அதுக்காண்டி 4 லட்சம் கிடக்குண்டா சரி, அதில் ஒரு 2 லட்சத்தை கணக்கு பார்ப்போம். அதே மாதிரி பைக்கு உங்களை விற்க சம்மதமா? ஆமாம். சரி, விற்க சம்மதம் என்றாலும் இந்த பைக்கை எங்கே விற்கிறது, யாருக்கு விற்கிறது? பிரச்சனை யார்கிட்ட பேரில் புத்தகம் கிடக்கு? எந்த பேரில் கிடக்கு புத்தகம் மாதிரிண்ணா. சரி, உங்களோட பேரில் கிடக்குது. பைக்கே எப்படி கண்டிஷன் எல்லாம் ஓகே? அண்டைக்கும் இந்த பல்ல இந்த ஆஞ்சநேயில் கும்பிட்டோன்னைக்கு ஒரு பைக் கொடுக்குறோன்னு கேட்டேன். நான் கொடுக்குறேன். நல்ல பைக் அது. நீங்கள் வீடியோவில் போடுங்க, இப்படி பைக் கொண்டு விற்பனை இருக்குன்னு போட்டுருங்க. ஸ்ரீ நம்பரோட நிற்குது, அது அங்கத்த நம்பரோட நிற்குது, கண்டி நம்பரோட. சரி என்ன GZ 9266. சரியா? நீங்கள் இதில் போடுங்க. நீங்கள் இப்போ சொல்கிறத பார்க்குறாங்க, அப்புறம் நான் புரியுமா சொல்லணும். அண்டையில் கும்பிட்டோன்னைக்கே விற்கிறோன்னு நான் விற்கிறாது, நான் வேலையணும்ப்பேன். அதில் பைக்கில் பிள்ளைன்னு ஒன்றும் இல்லை. இல்லை. சரி, ஓகே. அப்போ நாங்கள் அதையும் பார்ப்போம். ஒருவேளை பைக்கை விற்றா எங்களுக்கு அந்த நீங்கள் அதுக்கும் மூமெண்ட்டிங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறதுலேயும் போட்டு அவை அனுப்புறதையும் ஒரு வாகனம் எடுத்திருந்தால் எவ்வளோ வரும் நினைக்கிறீங்க வாகனம் நோமலா? ஒரு 12 ரூபாக்குள்ள எடுக்கலாம். 12 ரூபா காணாது. ஏன்டா 12 ரூபா காணும்னா நாங்கள் இதுலேயே எடுத்துடலாமே. நீங்கள் உங்களோட காணாதுன்னு என்ன கொஞ்சம் இதாக வேண்டும், பழசோடு எடுத்து கரைச்சிட்டு பொருங்க பாப்பா இருக்கா என்ன வட்டாவா? வட்டா. அதான் இந்த நான் முழுக்காக எடுத்து பஸ் ஒன்று எடுக்கொண்டு வச்சா தாகிறந்தாலும் ஒன்றும் செய்யலாம். போய்
എൻ്റെ ആശയം ഒരു ബസ് കൊണ്ടാണ് இந்த கடைக்கு ஆயிரம் ஒரு பஸ் ஒன்று எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் காலம் மேலே 5 வரையும் மேலே இருக்க ஐயா இன்னும் நான் ஆகி வந்திருக்கும் அதுதான் ஓ இப்போ 80,000 ஒவ்வொரு 25ஆம் தேதி பேங்க்ல சம்பளம் கூட உங்களுக்கு கலைக்கிற வீதமும் கூட ஏன்னா இந்த மனநிலை சீரில்லாம ஜாக்க பெரிய ஒருக்கா மோட்டர் சைக்கிள் இல்லை தார் ஊற்றுக்கணிக்க மோட்டர் சைக்கிள் அழைச்சி போட்டு போட்டான் நல்ல விளாண்டு சரியா நான் பாடம் ஆமிட்டுறதா சரி எங்களுக்கு ஐயா நோவலாக ஒரு மிட்சுபிஷி ஃப்ரீசர் மகேந்திராவல் மாதிரி எடுக்கிறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 20 ரூபா 22 ரூபா 25 ரூபா மாதிரிக்கு வேணும் ஐயா அது கொஞ்சம் கால தாமதம் பண்ணாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்ல வாகனமாக இருக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுனாங்க இந்த டாட்டா டிமோ பட்டா நிற்கிது வேறுங்கோ புத்தளத்தில் நிற்கிறேன்னு போட்டிருக்காங்க 26,50 போட்டிக்காங்க அதே மாதிரி வந்து மகேந்திரா போட்டிருக்காங்க 22 லட்சத்துக்கு நான் சாதாரண ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்குறேன் ஆமாம் மகேந்திரா பொலிரோண்டு போட்டிருக்காங்க 37 26 அப்படி தான் போட்டிக்காங்க சரியோ ஆமாம் அப்போ நாங்கள் என்னென்றால் பொறுத்து காசை கொஞ்சம் சேர்ப்போம் சேர்த்து கொண்டு ஐயாண்ட தொழில ஐயா பாருங்க அதுக்குள்ள ஐயாண்ட வேலைக்கு எதுவும் தேவைன்னு சொன்னால் அதுக்கு எதுவும் பார்ப்போம் பட்டியை கட்டியை அடிச்சு கிடிச்சு இதே போடணும் அதை எடுத்தாப்புல இது கூட அவரும் இல்லை இதுக்கு கொஞ்சம் சாமான்களை கிடந்து சேர்த்து போட்டு வாகனத்தில் இழுக்கலாம் இந்த கார்போர்ட் எல்லாம் சைக்கிளில் கொண்டு வராங்க அப்போ இப்போ வாகனத்தில் என்ன தொழில் செய்ய புரியல் வாகனத்தில் இந்த தொழில் தான் இடம் சைக்கிள் ஓட அணைக்கக்கூடாது அதுவும் ஓடும் வாகனத்தை எடுத்து கொண்டு போய் குப்பை பொறுக்க போகிறீங்களோ இங்கே வந்து சேர்த்து போட்டு வாகனத்தில் நான் லோட் பண்ணி அங்கே கொண்டு ஓ ஏண்டா வாகனம் கொண்டு இருந்துச்சு புறக்கணட்டம் எனக்கு இந்த ஒவ்வொரு கதையும் கேட்க ஒவ்வொரு கதையில் ஞாபகம் வருதாப்பா அந்த பெரிய பெரிய சில இது இந்த பீலி தாரங்கள் எல்லாம் பெறும் அப்போ எங்களை சைக்கிளெல்லாம் கட்டுகிறார் வாகனம் என்றால் நல்ல தொழில் ஐயா இரும்பு தொழில் ஒரு தரமான தொழில் இந்த இப்போ 1.5 கோடிக்கு ஒரு ரொடி எடுத்தவனங்கடா இரும்பு முஸ்லீம் பட்டோட வச்சுக்கிறோம் என்ன இரும்பு தொழிலே சொல்கிறீங்க இப்போ இந்த இரும்பு பழம் இரும்புகள் உங்களை அனுப்புறது நல்ல தொழில் சில பேர் இதை பார்த்து ஒரு இதாக நினைக்கிறது கேவலமாக நினைக்கிறது அளவெடுக்க கூட போய் அது 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 வந்து அவன் எடுத்து கொடுக்குறான் நீங்கள் இதை கொண்டே கொடுக்குறீங்களே கொண்டே கொடுக்குறோம் அவங்களும் இப்போ ஏன் நாங்கள் காவறதை விட அவங்களுக்கு லாபம் கூட ஒரு போத்திற்கு 1 ரூபா வச்சால் 1 லட்சம் போத்திற்கு 1 லட்சம் ரூபா 5 ரூபா வச்சாண்டா 5 லட்சம் ரூபா அது சில பேர் இந்த தொழிலில் கௌரவம் நினைக்கிறார் முஸ்லீம் என்னது தெரிவு செய்கிறான் அவன் இந்த தொழிலான உழைச்சான் இப்போ 1.5 கோடி ஐயாண்ட ஒரு கடைசி ஆசை என்று சொல்லி அவர் எங்கள்கிட்ட கேட்குற அமௌண்ட்டோட தன்னிட்ட கிடக்கிற அமௌண்ட்டை கூட சொல்கிறார் என்ன பைக்கில் ஒரு 10 ரூபா நிற்கிது தன்னிட்ட ஒரு 4 ரூபாண்ட சரி அதில் ஒரு 2 ரூபா பாப்பமே இருக்கிற எல்லாத்தையும் அவர்கிட்ட பறிக்கக்கூடாது நாங்கள் அந்தாண்ட காயும் வந்தாண்டா உண்டு பார்த்து அது கிடக்கு ஆட்டு கட்டன்ல எங்கே ஆள்டா அவர்கிட்ட அந்த தராது ஐயா எனக்கு தெரிஞ்சு தர மாட்டேன் அப்படியே தாரண்டா கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் கஷ்டப்பட்டவங்கள்ட்ட சுத்தம் நான் மணியாக போகாது அப்போ உங்களுக்கு பேங்க்கு போய் காசு தான் எடுக்க தெரியுமா ஓமாம் அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு சேலரி அங்கே பேங்கில் பேங்கில் பாரு அப்போ நீங்கள் ஏடிஎம் பாவிச்சது இல்லை ஏடிஎம் வச்சிருக்க ஒருக்கா புள்ள எப்படி ஆட கொடுத்து விட்டாரு பார்த்தேன் அதோட பார்த்தேன் இது இருந்தால் ஒரு பகை மற்றது உங்களோட வயசுக்கு ஏடிஎம் சிக்கன் அது வந்து நேரடியாக எடுக்கிற கரைச்சல் இல்லை ஆமாம் அப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க வடிவாக பாருங்கோ ஐயா எனக்கு ஐயா ஒரு பொருள் சுழஞ்சா சரியான கோபம் வரும் ஒரு காலம் அந்த ஒரிஜினல் பிளக் இந்த சோத்தை மூட்டை வச்சுக்கிறாங்க வாங்கிட்டு போயிட்டு ஆளுங்க சரி போட்டு கையில் ஏறிட்டு நான் முன்ன பிடிச்சி பேய் போயிடணும் வேறு சாய் வேண்டாம் ஐயா சைக்கிளோட வந்த சாய் வேண்டியல அப்போ எனக்கு வந்து ஒரு பொருள் சொல்லிடக்கூடாது கத்தி கூட கண்ணுக்கு தெரியக்கூடியா இருக்க வேணும் ஏன்னா அடுத்த விட போகக்கூடாது அப்படித்தான் 4 புள்ளைகளையும் வளர்த்தணும் சம்பளோ சொதியோ இறைச்சி தின்னோன்னு மீன் தின்னோன்னு ஆயப்படக்கூடாது ஏதோ பசிக்குச்சா அதையா என்னென்னா அந்த உங்களோட ஒவ்வொரு சின்ன செயலும் வந்துட்டு அது உங்களோட நேர்மையை வந்துட்டு கட்டாயம் காட்டும் வந்து விளங்குதான் சில நேரங்களில் விளங்கப்படுத்தினா தெரியும் சில நேரம் விளங்கப்படுத்தாமலே விளங்கும் அவங்களோட இல்லாமல் 2 பேர் கடைசியாக ஒரு கடிதம் ஒன்று கடந்து கிடக்குரியாது ஒரு நாளை நான் அடுத்து அவங்களுக்கு காட்டுறேன் நேர்மையாக தான் எந்த துன்பம் இல்லாதான் வந்தேன் அப்பவும் வேண்டு அந்த சர்வீஸ் வேலைக்கு ஆக்களத்தெல்லாம் 2 செய்யும் கோச்சாண்டு நான் இவ்வளோ உங்களை செய்தாச்சு இனிமேல் என்ன அழிகிறா ஓகே அப்போ நாங்கள் இப்போ முடிவுக்கு வருவோம் ஐயா சரியோ உங்களுக்கு நான் திருப்பியும் சொல்கிறது நீங்கள் உங்களை பற்றின சகல கதையும் நாங்கள் கேட்டுட்டோம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அறிஞ்சிட்டோம் சரிதானே மற்ற உங்களோட தேவையை நாங்கள் சொல்லியிருக்கோம் இனி
ஒரு இரக்கமுள்ளாக்கள், அதாவது உங்களை பார்த்துட்டு அந்த இடத்துல நான் நிப்பாட்டி உங்களை சந்தித்து உங்களுக்கு கேட்ட அந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டே விடுதலை வந்திருக்கேன் அவங்களுக்கு செய்யணுமெண்டு. அதே மாதிரிக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி கடைசி நேரத்தில் அந்த ஐயாவோட ஒரு விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்று சொல்லி முடிவெடுத்து என்னுடைய கதைச்சி வந்தா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அந்த நம்பருக்கு வந்துட்டு கதைங்கோ. நீங்கள் காசு எனக்கும் அனுப்ப தேவையில்லை, நான் ஐயாவோட அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு தருவேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தா நாங்கள் அவற்றை ஆசைப்படி அவருக்கு ஒரு வாகனத்தை நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஆனால் அதை யார் ஓடுறன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அது நான் ஐயா அது சம்பளத்துக்கு ஆள் போட்டு ஓடுவோம் பிரச்சனை இருக்குது. சம்பளத்துக்கு ஆள் போட்டு நீங்கள் வாகனம் ஓடி இந்த குப்பை நீங்கள் எதுவும் ஓடி தர மாட்டீங்களா? சாவன் சேர்த்து போட்டுறனால இது ஐயா அதில் இருக்காங்க. அதுவும் சரிதான், கேட்குறேன் சரிதான், அப்படி செய்யலாமே ஐயா, இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்போ என்னண்டா ஒரு விஷயத்துக்கு நாங்கள் செலவழிக்கக்குள்ள அதாவது வரப்போகிற வருமானத்தையும் நாங்கள் பார்க்கணுமில்ல. இப்போ நான் வந்து ஓடி தருவேன், எனக்கு நீங்கள் சம்பளம் தரத்தவே இல்லை, நான் ஃப்ரீயாண்டா நீங்கள் அடித்தா நான் வந்து ஓடி தருவேன். ஆனால் அது எவ்வளோ தூரம் சாத்தியப்படும்ன்றது ஒரு விஷயம் இருக்குதுயா. பட் இன்னொரு நீங்கள் பிடிக்க குறைஞ்சவனுக்கு ஒரு 1500 2000 காசு நாங்கள் கொடுத்து தான் வேணும். அப்போ நீங்கள் கொண்டு விற்க போகிறோம் கொஞ்சம் ஒரு 10,000 15,000 ஜாமான்டா விற்கணும். இல்லை அதுக்கு பொறுமதியான கொண்டு நட்டம் இல்லை. சரி அது பிரச்சனை இல்லை, உங்களால் 7 மண்டா நாங்கள் ஒரு முயற்சியை போடுவோம். ஆசை அது செய்யணும். சரி அப்போ அதுக்கு நாங்கள் கை கொடுக்குற மாதிரி திருப்பி வாகனம் வருவதில் கைவிடான் எந்த சாமானியத்தையும் இறக்குறதும் கலந்து விடுறாங்க. ரைட்டு, எங்களுக்கும் தேவையில்லை அப்படியெல்லாம் ஒரு காலம் நாங்கள் செய்ய மாட்டோம். மற்ற இன்னும் ஒன்று திருப்பி சொல்கிறேன், திருப்பியும் நான் வந்து உங்களுக்கு ஆசையை விதைச்சிட்டு போகிற ஆளாக நான் இருக்க மாட்டேன். அப்படின்னு சொன்னால் நாங்கள் நடக்கக்கூடியதை வந்துட்டு முயற்சிப்போம் ஐயா. அதாவது உங்களுக்காண்டி நானும் கதைச்சி, அதாவது யாரும் எடுத்தாலும் சொல்லி உண்மையிலேயே அந்த ஐயா ஒரு நேர்மையானால் அவருக்கு செஞ்சால் உங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு நான் சொல்லி கதைப்பினே தவிர ஒருவேளை கிடைக்காட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாம். காலத்துக்கும் நாங்கள் உழைச்சி தான் ஏதாவது செய்ய வேண்டி வரும். சரியோ, அந்த வகையில் இன்றைக்கு நான் கொண்டு வந்த அந்த காசை தாரேன். சரியோ, அதை நீங்கள் என்ன செய்யுங்கண்டா உங்கள்கிட்ட கிடக்குல்ல 12,000 அதோட கொண்டு போயிட்டு நாளைக்கே எனக்கு உங்களோட பேங்க்ல போட்டுட்டு 7 மண்டா எனக்கு ஒருக்கா கொண்டு வந்து காட்டினீங்கன்னா அது உங்களோட நேர்மைக்குரிய ஒரு பெரிய ஒரு இதாக நினைப்பேன். அப்போ ஐயா 2 25,000 50, தம்பின்ற 10 60, மற்றது அவற்றை 30 90 என்ன 1 2 சரியோ இந்தா இதோ எண்ணி போட்டு வைங்க. நான் நாளைக்கு வந்து எடுக்கிறோம், தனியாக இருக்கிறோம் நாங்களே எண்ணி போட்டு வச்சுருக்கக்கூடாது. அப்படியே ஆனால் உண்டு இல்லை என்னண்டா நான் இப்போ வீடியோ எடுத்துருக்குறேன், எனக்கு இதுலேயே வச்சு நான் உங்களுக்கு தந்துட்டேன்டா. சரி எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கு. சரி சரி வீடியோ போட மாட்டோம், வீடியோ போட்டால் தான் அவங்களுக்கு தெரியும். மற்றது இந்த வீடியோ நாங்கள் இன்றைக்கு போட மாட்டோம், அதால் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்க போகிறீங்க. இது நாங்கள் எப்போ போடுவோம்டா நாளைக்கு தான் போடுவோம். இப்போ நீங்கள் இதை கொண்டு நாளைக்கு பேங்க்கில் போட்டு விடுங்க. இப்போ நான் இதை உங்கள்கிட்ட வேண்டி கொண்டு போவேன், ஏன்னா எனக்கு தெரியும் எந்த நேரமே எனக்கு தெரியும் ஐயா. ஆனால் பார்க்குற உணர்வுதான் இவங்க இப்படியே கொண்டு வராங்க ஒரு ஒரு சின்ன எழுத்தலைனாலும் அது எங்கள்கிட்ட மனசு தாங்காதில்லை. ஏன்னா நீங்கள் இதை எண்ணுங்க முன்னம் நான் யோசித்த விஷயந்தான் இல்லைன்னு இல்லை. ஆனால் இவ்வளோ ஒரு சாமானோட நீங்கள் இருக்கிறீங்களே இந்த வீட்டில். மற்ற இந்த வீடியோ பார்க்குற ஆள் சொல்கிறோம், இந்த காசை பார்த்துட்டு ஐயாட்ட இந்த காசு கிடக்க முன்னச்சு வந்துடுறாங்க, ஏன்டா இது கொடுக்குறனால நாங்கள் வீடியோ போட மாட்டோம், இது போடக்குள்ளே இந்த காசு பேங்க்லாம் இருக்குமா, அதால் யாரும் வந்துடுறாங்க இதில் பார்த்து போட்டு களவு கண்டு. முன்னாம அந்த குணத்தை விடுங்கோ தயவு செய்து. பண்ணுங்க வடிவா வடிவா சொல்லி வேணும் நம்ம குறந்து விடணும். சுவன இந்த நம்பர் சொன்னானே கடைசி நம்பர் சொல்லி ஏற்படும் 673 சரி சரியா இங்கே நானும் அன்னி காட்டுறேன் படிவா. நீங்கள் பிணைஞ்சோட சனத்துக்கு தெரிஞ்சிருக்கா 1 2 3 4 5 6 7 8 என்ன 40 1 2 3 4 5 6 7 8 9 10 50 சரியோ. அப்போ 50 40 90. இதில் ஐயா 2 பேர்கிட்ட 20,000, ஒரு ஆள்கிட்ட 10,000, ஒரு ஆள்கிட்ட 30,000. அப்போ 4 பேர்கிட்ட காசா 4 பேர் உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்ன காசை நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். அவையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இரவைக்கில் இண்டை போட மாட்டோம், ஏன்னா இந்த காசு உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நாங்கள் நாளைக்கு எல்லாத்தையும் 4 தான் போடுவோம் இண்டைக்குள்ளே. இது அப்படி நீங்கள் நாளைக்கு கொண்டே போட்டுருப்பாங்க இல்லையா, அது அப்புறம் வச்சு கூட அது அப்புறம் யாரும் பார்த்துட்டு வந்துடுவாங்க சிக்கல். மற்றது காசு காணின்னு இல்லை, உங்கள்கிட்ட அவ்வளோ சாமான் கூடக்கு வாரவன் வருவான் அதை ஒன்றும் செய்யலாது. இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு நாங்கள் இதை போட போகிறது இல்லை. அப்படி இல்லை உண்மையிலே உங்களுக்கு சும்மா தண்ணிலும் பயம்தான்னு சொன்னாலும் நாங்கள் கொண்டு போக ரெடி, நீங்கள் வேணுமென்னா வந்து வாங்கலாம். ஆனால் நாளைக்கு அது உங்களுக்கு ஒரு வீண் அலைச்சலாக இருக்கும், அதில் வந்து வேண்டி போகிறதெல்லாம் உங்களுக்கு அலைச்சலாக இருக்கும்.
ஏதோ நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்க. ஏதோ எனக்கு என்னாலும் ஏதோ ஏன்ற உதவியை செய்யுது என்ன சந்தோஷப்படுத்தினா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ இது உங்களுக்கு சந்தோஷம்? ஓமம் இந்த உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஐயா. உங்களை நான் மறக்க மாட்டேன், வாழ்நாள் சாக மட்டும் மறக்க மாட்டேன். மற்ற என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அபே செய்த இதால் உங்களை பேய்பட்டேன் தான் சரி அபேதனை. மற்ற இன்னும் உண்டு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து தர காசை விட உங்களோட இருந்து உங்களுக்காக வந்து இருந்து ஆறுதலாக கதைக்கிற அந்த வார்த்தை இருக்கு, அதைத்தான் நான் பெருசாக யோசிக்கிறேன். அதுதான் உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தனியாக இருக்க உங்களுக்கு. மற்றும்படி இந்த காசு எல்லாம் என்ன சொல்கிறது, அது அடுத்த பட்சம் தான். இது வந்து உங்களுக்கு முதற்கட்டமாக நாங்கள் தந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் ஐயாவுக்கு யாரும் உதவி செய்ய முன்வந்தா அது 10,000மோ 10 லட்சமோ அதில் ஒரு ரூபா காசை பிசகாமல் உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இரும்பு பட்டாடை சொல்லி கொண்டிருக்கணும் ஐயா. 6 வருஷம் தலையாடை வச்சுனா ஒரு பட்டா எடுத்து ஓடி ஆகணும். யாருக்கு? இரும்புக்கு ஆகலே சவால் இட்டு கொண்டிருக்கிறோம். என்ன வழியில் நான் இந்த தொழிலாளி ஒரு வாகனம் எடுத்து ஆகணும். அப்போ மேபி உங்களோட ஆசை நிறைவேற காலம் தானும் சரியா எங்கள்ட கண்ணில் பட்டதால 12 மாதம்தான் 46 வயது 56 இது அந்த இதுக்குள்ளேயே ஒரு நிறைவு. சரி, சில வேலை நடக்கலாம். அப்போ நாங்கள் வெளுக்கிடுவோம். நாங்கள் வந்தது ஐயாவை சந்தித்தது எல்லாமே சந்தோஷம். நாங்கள் முயற்சிப்போம். சரி தான், கண்டிப்பாக முயற்சிப்போம். ஒவ்வொரு தரம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தரம் பாருங்க, அந்த அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளை வந்துட்டு ஒரு 10,000 ஐயா வீடு திருட்டு ஓட்டுப்பியா இருக்குது எதராமல் அப்படின்னு 20 ஐயா பாருங்க, அந்த அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளை வந்து உதவி யாராவது செய்வாங்களே ஐயா, காசு வட்டி இல்லாமல் யாரும் கொடுப்பாங்களே, அப்படியெல்லாம் செய்திருக்கிறோம் ஐயா. நல்லதானையா செய்திருக்கிறோம். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளை உண்டு சரிதானே, 10,000 ரூபா காசு அமெரிக்காவில் இருந்து அனுப்பியிருக்குது. இதை பார்க்குறவன் சில நினைப்பான் உபங்கள் ஏதோ கொள்ளை அடிச்சுட்டாங்களே, இந்த அமெரிக்காவில் இருந்தாலும் 10,000 ரூபா காசை போடுவாங்க. அப்படி இல்லை, சரி. அப்போ வந்து நான் முதல்ல சொன்னேன். அப்போ இதுதான் விஷயம் ஐயா. ஐயா பெரிய பெரிய இதாக அனுப்பணும் இல்லை, ஏதோ ஒரு கொஞ்சம் வேண்டாலும் சந்தோஷம் அனுப்பணும். அது அவ்வளோ உங்களை பெறுமதியா இப்போ வந்து ஒரு ஆள் வந்து 10 லட்சம் அனுப்புறாங்க நினைச்சு அந்த பிள்ளை வந்தது அங்கே சிலது கையால கொடுத்ததே வேண்டிய பாத்தீங்களா, 1 ரூபாய் கொடுத்து 1 10 இன்னும் மாரி இல்லை போனே தூக்கல். அதுதான் விஷயம், அதுதான் விஷயம். சரியோ, அப்போ நாங்கள் வந்ததை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இனி வரப்போறது அந்த கொடுத்தது தராதவர்களுக்கு அவன் மாயம் என்றால் பொறுப்பு கொடுத்துக்கூடாது, நீயே பார்த்துக்கொள்ளணும். வேறு என்ன செய்யலாம். மற்றது இனி யாரும் காசு அனுப்ப பயணம் வேண்டாம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் பெரும். சரியோ, இனி நாங்கள் கொண்டு வந்து தர மாட்டோம். யாரும் சில வீட்டை கொண்டு வந்து ஐயா கொடுங்க நான் மட்டும் கொண்டு வந்து தருவோம். அதவே உங்களோட நம்பரை கொடுத்து உங்களுக்கு தான் காசு வரும். நான் அதெல்லாம் நோட் பண்ணி வைப்பேன். அமௌண்ட் எல்லாம் சேர்த்து அந்த தரமே எனக்கு ஒரு வாகனம் நீங்களும் எடுத்து தர வேணும். நான் நோட் பண்ணி வச்சு போட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன். பேங்க் ஒருக்கா புக் ஒருக்கா அப்டேட் பண்ணி பாருங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு வச்சுருந்தா நாங்கள் வந்து பார்க்கலாம். நம்புறேன் உங்களுக்கு கிடைக்கும் வந்து பார்ப்போமா. சரி, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக ஐயாவுக்கு வந்துட்டு கை ஓருங்க. நீங்கள் 10, 10,000, 20,000 போட்டால் கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்து அவருக்கு வந்து சேர்ந்து என்றால் இந்த வயசில் அவற்றை முயற்சிக்கும் நேர்மைக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய பரிசாக, அதுவும் அவற்றை பிறந்தநாள் 6 மாதம் வருதான். அவற்றை பிறந்தநாளுக்கான பரிசாக எப்போ உங்களுக்கு பிறந்தநாள்? 6ஆம் மாதம் 6ஆம் தேதி. 6ஆம் மாதம் 6ஆம் தேதி எங்களுக்கு கொஞ்சம் நாள் காணா. சரி, எனிவே நம்ம ரை ஒன்று கொடுப்போம். சரியா, பாயா, சந்தோஷம். ஓகே, சந்தோஷம் ஐயா. சரி, கவனம் காசு கவனமா. ஓமோ.